செய்தி எட்டத்திற்கும் என்று வழங்குவதற்காக நான் பத்மபிரியா ஷிமாலி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் 2 வாரங்களில் 135% கொரோனா பாதிப்பு அதிகரிப்பு. பேரிடர் மேலாண்மை ஆணையம் அதிர்ச்சி தகவல். நாடு முழுவதும் 5 மாதங்களில் இல்லாத வகையில் ஒரே நாளில் 53,000 பேருக்கு கொரோனா. மகாராஷ்டிராவில் மருத்துவமனைகள் நிரம்பியதால் நோயாளிகள் காத்திருக்கும் அவலம். திமுக வேட்பாளர்கள் வீடு தேடி வந்து அடிக்கக்கூடிய அராஜகக்காரர்கள் என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. காற்றில் கூட ஊழல் செய்தவர்கள் என்றும் விமர்சனம். திமுக இந்து விரோத கட்சி என பொய் பரப்புரை செய்யப்படுவதாக மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு என்பதை தெரிந்து கொண்டவர்கள் தமிழக மக்கள் எனவும் பேச்சு. திமுக வேட்பாளர் ஏவா வேலுவுக்கு சொந்தமான 15 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. அரசியல் ரீதியான ஐடி ரெய்டால் தொண்டர்கள் துவண்டுவிட மாட்டார்கள் என துரைமுருகன் கருத்து. மேற்கு வங்கம், அசாம் மாநிலங்களில் மாலையுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. நாளை மறுநாள் முதற்கட்ட வாக்குப்பதிவு. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 1779 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் கொரோனா தொற்று பாதிப்பு கடந்த 12 நாட்களில் 135% அதிகரித்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வரும் சூழலில் கடந்த 24 மணி நேரத்தில் 80,761 பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் 1,779 பேருக்கு தொற்று உறுதியானது. அதிகபட்சமாக சென்னையில் 664 பேருக்கு வைரஸ் பாதிப்பு உறுதியாகியிருக்கிறது. செங்கல்பட்டில் 162 பேர், கோவையில் 153 பேர், தஞ்சையில் 108 பேருக்கு தொற்று பாதித்துள்ளது. பெரம்பலூர் நீங்கலாக அனைத்து மாவட்டங்களிலும் புதிதாக கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வைரஸ் தொற்றால் சென்னையில் 7 பேர் உட்பட தமிழகம் முழுவதும் 11 பேர் உயிரிழந்ததால் இறப்பு எண்ணிக்கை 12,641 அதிகரித்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் 1,027 பேர் குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் 10,487 பேர் சிகிச்சையில் இருந்து வருகின்றனர். இதற்கிடையே தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு கடந்த 12 நாட்களில் 135% அதிகரித்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் மார்ச் முதல் வாரத்தில் 400க்கும் குறைவாகவும் 13ஆம் தேதியன்று ஒரு நாளில் மட்டும் 695 பேருக்கு என தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் மார்ச் 24ஆம் தேதி 1,636 பேருக்கு வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இது கடந்த 12 நாட்களில் 135% உயர்ந்திருப்பதாக புள்ளி விவர படத்துடன் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் உள்ள 20 வார்டுகளில் கொரோனா பாதிப்பு அதிகரித்திருக்கிறது. தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம், அண்ணா நகர் மண்டலங்களில் அதிகம் பேர் சிகிச்சை பெறுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் தினசரி பதிவாகும் மொத்த கொரோனா பாதிப்பில் சென்னையில் மட்டும் 40 விழுக்காடு பதிவாகிறது. சென்னையில் கடந்த 23ஆம் தேதி வரையிலான தரவுகளின்படி 3,441 பேர் கொரோனா சிகிச்சையில் இருக்கிறார்கள். இதில் 20 வார்டுகளைச் சேர்ந்த 800 பேர் புதிதாக தொற்றுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். அண்ணாநகர் மண்டலத்தில் 4 வார்டுகளிலும், கோடம்பாக்கம் மண்டலத்தில் 4 வார்டுகளிலும் பாதிப்பு அதிகரித்திருக்கிறது. தேனாம்பேட்டை மற்றும் திருவிக நகர் மண்டலங்களில் தலா 3 வார்டுகளில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. ராயபுரம் மற்றும் அம்பத்தூரில் தலா 2 வார்டுகளில் தொற்று அதிகரித்திருக்கிறது. சென்னையில் சிகிச்சையில் உள்ள நோயாளிகளில் 18.89 விழுக்காடு பேர் 50 முதல் 59 வயது வரையிலானவர்கள் ஆவர். 40 வயது முதல் 49 வயதுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 18.36 விழுக்காடாக உள்ளது. 30 முதல் 39 வயதானோர் 17.96 விழுக்காடு பேர் சிகிச்சையில் உள்ளனர். 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் 1.24 விழுக்காடாக உள்ளது. பிரபல இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் தயாரித்து இசையமைத்திருக்கும் 99 சாங்ஸ் படத்தின் செய்தியாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்று வருகிறது. நேரலையில் பார்க்கலாம்.
So Rahman sir, so in the journey, music director, writer, producer, அதை பற்றி சில வார்த்தைகள். ஜேர்னி ஆக்சுவலி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மியூசிக்கில் இங்கே தமிழ்நாட்டில் பிறந்து அப்புறம் நார்த் இந்தியாவில் ஒரு ரிசப்ஷன் கிடச்சிது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து யூகேயில் வந்து பாம்பே ட்ரீம்ஸ் பண்ணேன். அது பண்ணும்போது ஆண்ட்ரூ லாய்ட் வெப்பர்ன்ற இந்த தியேட்டர் கிங் ஆஃப் தியேட்டர்ன்றவர் அவர் வந்து கேட்டார், நீ என்ன கதை வச்சிருக்கிய, அதாவது இந்த அப்போ பண்ணும்போது கதை இல்லை, இன்னும் ஏதாவது கதை சொல்ல அந்த கதை பண்ணலான்னு. எனக்கு கதை பண்ண தெரியாதுன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு கொஸ்டின் வந்து அதுலேருந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன், லைக் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. தென் ஐ டுக் சம் லெசன்ஸ் இன் ஆஃப்டர் த ஆஸ்கர்ஸ் ஹாலிவுட்டில். அப்புறம் 5-6 இயர்ஸ் அப்படி ஒர்க் ஷாப் எல்லாம் போயிட்டு இந்த ஸ்டோரி வந்தது. இந்த ஸ்டோரி சொன்னப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு இதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதை வச்சே கேஸ் ஸ்டடி பண்ணி இதையே டெவலப் பண்ணி விஸ்வேஷ் கிருஷ்ணமூர்த்தி இந்த டைரக்டர் அவர் வரல எனக்கு, அவர் டைரக்டரை போட்டு அதுக்கப்புறம் தேங்க்ஸ் அவர் டைரக்டர் போட்டு அப்புறம் இவர் தேடி எடுத்தோம். லைக் 750 ஆடிஷன்ஸ் பண்ணோம் அந்த இதுக்கோசம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவர் 38 திருப்பி போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் வந்தார். ஸோ சூப்பர். ஸோ ஆல்சோ சார், அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்க நிறைய ஆடிஷன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஈஹான் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனாலும் வாய் ஈஹான் அப்படின்ட்டு நிறைய பேர் மனசில் அந்த ஒரு கேள்வி இருக்குது சார். ஸோ அதற்கான ஒரு பதில். I think there are 3 different things. Some people act well, so well that they don't, அவங்க அப்படியே நம்மள மனசு கவர்ந்துடுறாங்க. சில பேர் வந்து பார்க்கும்போதே feel like there's something in them, in the eyes something will be there. அந்த குவாலிட்டி வந்து நாங்கள் பார்த்தோம், அந்த கேரக்டரோட குவாலிட்டி, அந்த இன்னசென்ஸ், அந்த இன்னசென்ஸ்லாம் இருந்தது. ஸோ இவர் அப்புறம் அவர் வந்து புதுசுனால ஒரு வருஷம் வந்து ஒரு போய் மியூசிக் கற்றுக்கணுன்னா யாருக்கு டைம் இருக்கும், அதனால அவரோட முதல்ல சொல்லிட்டோம் போயிட்டு யூ ஹேவ் டு லேர்ன் மியூசிக்னு சொல்லிட்டு. ஸோ இட் லேர்ன் ஃபார் 1 year இன் கேஎம் கன்சர்வேட்டரி. அப்புறம் ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்கள் பக்க விளைவுகளில் இருந்து தப்பிக்க உட்கொள்ளக்கூடாத உணவு மருந்துகள் எவை எவை, எத்தனை நாள் கழித்து மது அருந்தலாம் என்பது குறித்து சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். கொரோனா தடுப்பூசி பல்வேறு நாடுகளில் மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் தடுப்பூசி எடுத்துக்கொண்ட பிறகு என்னென்ன செய்யக்கூடாது என்பது பற்றி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் தளங்களில் பலவிதமான தகவல்கள் உலா வருகின்றன. ஆனால் தடுப்பூசி எடுத்துக்கொள்வதற்கு முன்பும் பின்பும் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது என்ற எந்த அறிவுறுத்தல்களும் கிடையாது. வழக்கம் போல் எல்லா உணவுகளையும் ருசிக்கலாம். அதே நேரம் 28 நாட்கள் மது அருந்தக்கூடாது என்ற செய்தியை முழுவதும் மறுப்பதற்கில்லை. அதாவது கொரோனா தடுப்பூசி போன்ற எந்த தடுப்பூசி எடுத்துக்கொண்டாலும் 72 மணி நேரத்திற்கு மது அருந்தாமல் இருக்க வேண்டும். மது தடுப்பூசியின் வீரியத்தை குறைத்துவிடும் என்பதால் தடுப்பூசி எடுத்துக்கொண்ட 72 மணி நேரத்திற்கு மது அருந்தக்கூடாது என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். உடலை வருத்தும் கடுமையான பணிகளை 24 மணி நேரத்திற்கு செய்யக்கூடாது எனவும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முதல்வர் தேரணி ராஜன் கூறுகிறார். ஆல்கஹால் வந்து இந்த சமயத்தில் வந்து எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாதுங்கிறது தான். அதாவது இந்த ஆல்கஹாலோட எந்த ஒரு மருந்து எடுத்துக்கிட்டாலுமே அதனுடைய வீரியத்தன்மை குறைந்துவிடும். அதுதான் யதார்த்தமான ஒரு உண்மையும் கூட. அசைவ உணவுகளோ அதே மாதிரி அவர்களுடைய நடைப்பயிற்சி மற்றபடி அவர்களுடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அவங்களுடைய இயல்பான வாழ்க்கையை அவங்க தொடர்ந்து செய்யலாம். வேக்சின் போட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே 30 நிமிஷம் நம்ம அந்த ஓய்வை தவிர்த்து அதற்கு அடுத்தபடியாக அவருடைய வேலைகளை அவங்க தொடர்ந்து. சிலருக்கு வந்து காய்ச்சல் வரலாம், ஒரு 24 மணி நேரத்தில் 40 மணி அப்படி வருகின்ற பட்சத்தில் வந்து அந்த ஒரு 24 to 48 hours மட்டும் அவங்க கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்டை வந்து அவங்க எடுத்துக்கலாம். சர்க்கரை, இரத்த அழுத்தம் உள்ளிட்ட இணை நோய் உள்ளவர்களும் தடுப்பூசி எடுத்துக்கொண்டு வரும் நிலையில் தடுப்பூசி போட்டுக்கொண்ட பிறகும் இணை நோய்களுக்கு சாப்பிடும் மருந்துகளை எந்த இடையூறும் இல்லாமல் எடுத்துக் கொள்ளலாம். இதே கோளாறுகளுக்கு மருந்து உட்கொள்பவர்கள், ஆஸ்பிரின் மருந்து எடுத்துக்கொள்பவர்கள் மருத்துவர் ஆலோசனையின் பேரில் தடுப்பூசி எடுத்துக்கொள்ளும் 3 நாட்கள் முன் மருந்தை நிறுத்திவிட்டு தடுப்பூசி போட்டு ஒரு நாளுக்கு பின் வழக்கமான மருந்துகளை உட்கொள்ளலாம். ஒரு ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட்டு ஏற்கனவே அவருக்கு நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த இம்யூனிட்டி வந்து
பெருசாக நமக்கு இந்த வேக்சினை உபயோகிப்பதற்கு அது பயன்பெறாது. இது ஒரு எலெக்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம அவசரப்பட்டு சில ஹெல்த் கண்டிஷன்ஸனை நம்ம மறைத்து நம்ம இந்த ஊசி போட்டுக்கிட்டா நல்லது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோடு சில உண்மைகளை நம்ம மறைக்காமல் இருந்தால் நல்லது. தடுப்பூசி போட்டுக்கொள்வதால் ஏற்படும் வலிக்கு சாதாரண பாராசிட்டமால் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சக்தி வாய்ந்த வலி நிவாரணி மருந்துகள் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். நியூஸ் 18 செய்திகளுக்காக சாரதா. அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக வேட்பாளர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட வருமான வரித்துறையின் சோதனையில் 3.5 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நமது உள்ளீட்டு பிரிவு ஆசிரியர் மகாலிங்கம் பொன்னுசாமி இணைகிறார். அவரிடம் பேசலாம். மகாலிங்கம், தகவல்கள். திருவண்ணாமலை, சென்னை, கரூர் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக வேட்பாளர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலை 11 மணி முதல் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனையில் இதுவரைக்கும் கணக்கில் வராத 3.5 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக முதல்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. பல்வேறு முதலீட்டு ஆவணங்கள் மற்றும் வரவு செலவு கணக்கு ஆவணங்கள் கிடைத்திருப்பதாகவும் அந்த ஆவணங்களை வைத்து தொடர் விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்பொழுது தகவல் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சோதனையில் இதுவரைக்கும் அவரது சம்பந்தப்பட்ட இடங்களில் இருந்து 3.5 கோடி ரூபாய் கணக்கில் வராத ரொக்கம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது மிக முக்கியமான செய்தி. ஆனால் இந்த பணத்திற்கான ஆவணம், அதோடைய மூலம் ஆகியவை குறித்து தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணைக்கு பிறகுதான் அதற்கான காரணம் என்ன, அதனுடைய மூலம் என்ன என்பது முழுமையான தகவல் தெரிய வரும். ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த பணத்தை அவர்கள் வைத்திருந்ததற்கான காரணம் என்ன, தேர்தலுக்காக பயன்படுத்துவதற்காக வைத்திருந்தார்களா அல்லது வேறு ஏதாவது சொத்து விற்பனை மூலம் இந்த பணம் என்பது கிடைத்ததா என்பது குறித்தெல்லாம் விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. நன்றி மகாலிங்கம், முதற்கட்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. மற்ற செய்திகளை சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். பேச்சு, பேட்டி, அறிக்கை நாள்தோறும் இரவு 9 மணிக்கு. தமிழகத்தின் ஆட்சியாளர்களை தீர்மானித்த தேர்தல்கள், தேர்தல் முடிவுகளை தீர்மானித்த தலைவர்கள், தலைவர்களின் வெற்றி தோல்வியை தீர்மானித்த திருப்பங்கள், தேர்தல் கதையல்ல வரலாறு. நாள்தோறும் பிற்பகல் 2. களை கட்டும் தேர்தல் திருவிழா. மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள், அரசியலில் நடக்கும் ரகசிய நகர்வுகள். போடுங்கம்மா ஓட்டு. நாள்தோறும் இரவு 10:30 மணிக்கு. சொற்போரில் இறங்கிய அரசியல் தலைவர்கள், அன்றாட பரபரப்பு அரசியல் நிகழ்வுகள், பேச்சு, பேட்டி, அறிக்கை நாள்தோறும் இரவு 9 மணிக்கு. தமிழகத்தின் ஆட்சியாளர்களை தீர்மானித்த தேர்தல்கள், தேர்தல் முடிவுகளை தீர்மானித்த தலைவர்கள், தலைவர்களின் வெற்றி தோல்வியை தீர்மானித்த திருப்பங்கள், தேர்தல். நாடு முழுவதும் 5 மாதங்களில் இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 53,000 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா, பஞ்சாப், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில்
கொரோனா வைரஸ் மீண்டும் வேகமாக பரவி வருகிறது. வியாழக்கிழமை நிலவரப்படி 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 53,476 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,17,87,000 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் கொரோனாவால் 251 பேர் பலியாகி உள்ளதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,60,000 தாண்டி உள்ளது. மாநிலங்களை பொறுத்தவரை அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 31,855 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மும்பையில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் தாராவியில் நடப்பாண்டில் அதிகபட்சமாக புதன்கிழமை 64 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மும்பையில் மட்டும் முகக்கவசம் அணியாதவர்களிடம் இருந்து கடந்த ஒரு மாதத்தில் 4 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் உள்ள சில மருத்துவமனைகளில் படுக்கைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் சிகிச்சை பெற முடியாமல் மருத்துவமனை வளாகத்தில் நோயாளிகள் காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் பல்வேறு மாநிலங்கள் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. பொது இடங்களில் ஹோலி பண்டிகை கொண்டாட்டத்திற்கு மேகாலயா மாநில அரசு தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அவர் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். தேமுதிக பொருளாளர் பிரேமலதாவிற்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவருக்கு கொரோனா இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் உள்ள கால்நடை கல்லூரியில் பயிலும் மேலும் 20 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் காஞ்சிபுரம் பொன்னேரி கரை அருகே உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் மேலும் 15 மாணவர்கள் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இனி விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஆரம்ப பள்ளி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை பெண்களுக்கு அனைத்து படிப்பும் இலவசம் என்றும் பெண்களுக்கு பேருந்துகளில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணிக்கலாம் என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவித்துள்ளார். ஜார்கிராமில் பிரச்சாரம் செய்த அவர் மம்தா பானர்ஜி இருக்கும் வரை மேற்கு வங்கத்தில் டெங்குவும் மலேரியாவும் ஒழியாது என்று கூறியுள்ளார். பாஜகவுக்கு வாய்ப்பளித்தால் 2 ஆண்டுகளில் இந்த நோய்களை ஒழித்து விடுவோம் என்றும் அமித் ஷா கூறியுள்ளார். ஜார்கிராமில் குடிநீரே இல்லாமல் பழங்குடியின மக்கள் அவதிப்படுவதாக கூறிய அமித் ஷா 5 ஆண்டுகளில் முழுமையாக குடிநீர் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் பரப்புரை மேற்கொள்வதற்காக வரும் 27ஆம் தேதி பிரியங்கா காந்தி தமிழகம் வருகிறார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் 25 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி 4ஆம் கட்டமாக சேலத்தில் வரும் 28ஆம் தேதி கூட்டணி கட்சி தலைவர்களோடு ஒரே மேடையில் பங்கேற்க உள்ளார். இந்நிலையில் பிரியங்கா காந்தி தமிழகத்திற்கு பிரச்சாரத்திற்காக வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அசாம் மாநிலத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள பிரியங்கா காந்தி வரும் 27ஆம் தேதி தமிழகத்திற்கு வர உள்ளார். அவர் கன்னியாகுமரியில் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் உள்ளிட்டோரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் திமுக மனு அளித்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்தில் திமுக செய்தி தொடர்பு பிரிவு செயலாளர் TKS இளங்கோவன் மனு அளித்துள்ளார். அதில் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் ஆகியோருக்கான தபால் வாக்குகளை சேகரிக்கும் பணிகள் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைய விதிகளின்படி வாக்குப்பதிவுக்கு 1 நாள் முன்பு வரை தபால் வாக்குகளை பெற வேண்டும் என்றும் தற்போது வாக்குகளை சேகரிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நேர்மையான தேர்தல் நடைபெற வேண்டுமானால் பிரகாஷ் போன்ற பல்வேறு மாநகராட்சி மற்றும் நகராட்சி ஆணையாளர்கள் தொடர்ந்து பணியில் நீடிக்க வேண்டுமா என்பதை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தொகுதியில் தேர்தலை ரத்து செய்யக்கோரி சுயேட்சை வேட்பாளர் திருப்பதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். அவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் திருச்சுழி திமுக வேட்பாளர் தங்கம் தென்னரசு வாக்காளர்களுக்கு பரிசுப் பொருட்கள் விநியோகம் செய்வதால் அவரை தகுதி நீக்கம் செய்து உத்தரவிட கோரப்பட்டுள்ளது. தங்கம் தென்னரசு அவியூரில் வாக்காளர்களுக்கு பரிசுப் பொருட்கள் மற்றும் சில்வர் பாத்திரங்கள் வழங்கிய புகைப்படத்துடன் தேர்தல் அலுவலரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையையும் எடுக்காததால் தேர்தலை ரத்து செய்யக்கோரி வழக்கு தொடுத்துள்ளார். 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெறுவதை ஒட்டி நாடாளுமன்ற இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு கடந்த ஜனவரி 29ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 29ஆம் தேதி வரை நடைபெற்றது. கடந்த 8ஆம் தேதி தொடங்கிய 2ஆம் அமர்வை ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டது. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல்களை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஒத்திவைக்க வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் இரு
இரு அவைகளும் இன்றுடன் முடிவடைவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் படத்தை பயன்படுத்தவில்லை என கூறுவது தவறான கருத்து என பாரதிய ஜனதா தமிழக தலைவர் எல் முருகன் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. பாரதிய ஜனதா பரப்புரையின் போது அக்கட்சி சார்பில் விநியோகிக்கப்படும் துண்டு பிரசுரங்களில் மோடியின் படம் இடம்பெறவில்லை என புகார் எழுந்தது. எனினும் இதை பாரதிய ஜனதா தமிழக தலைவர் எல் முருகன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் நரேந்திர மோடியால் தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா இந்த அளவுக்கு வளர்ந்துள்ளது எனவும் பிரதமரின் தமிழக வருகை தங்களுக்கு மேலும் உத்வேகத்தை அளிக்கும் என்றும் கூறினார். திமுக தேசத்தின் விரோதி என்றும் எல் முருகன் விமர்சித்தார். அவர்கள் எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர், மதிப்புமிக்க தலைவர், ஆற்றல் மிக்க தலைவர், வல்லமை மிக்க தலைவர். மோடிஜியினால தான் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியை இந்த அளவுக்கு நாங்கள் தமிழ்நாடு இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தோடு எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறோம். ஆகையால் மோடிஜி படம் இல்லை என்பது ஒரு அபட்டமான பிரச்சாரமாக இருக்கு. மற்ற செய்திகள் சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும். பேட்டி அறிக்கை நாள்தோறும் இரவு 9 மணிக்கு. தமிழகத்தின் ஆட்சியாளர்களை தீர்மானித்த தேர்தல்கள், தேர்தல் முடிவுகளை தீர்மானித்த தலைவர்கள், தலைவர்களின் வெற்றி தோல்வியை தீர்மானித்த திருப்பங்கள். தேர்தல் கதையல்ல வரலாறு. நாள்தோறும் பிற்பகல் 2:30, மாலை 6:30, இரவு 9:30 மணிக்கு. திமுக ஆட்சி காலத்தில் பொதுமக்களிடமிருந்து அபகரிக்கப்பட்ட 14,000 ஏக்கர் நிலத்தை அதிமுக அரசு மீட்டெடுத்துள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மதுரை கிழக்கு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் கோபாலகிருஷ்ணனுக்கு ஆதரவாக ஒத்தக்கடையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், ஜாதி மத சண்டைகள் இன்றி சட்டத்தின் ஆட்சி தமிழகத்தில் நடைபெறுவதாக கூறினார். திமுக ஆட்சிக்கு வந்தால் வியாபாரிகள் நிம்மதியாக இருக்க முடியாது எனவும், திமுக வேட்பாளர்கள் வீடு தேடி வந்து அடிக்கக்கூடிய அராஜகக்காரர்கள் எனவும் குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் மின்வெட்டால் வேளாண்மை உள்ளிட்ட தொழில்கள் பாதிக்கப்பட்டதாகவும், ஸ்டாலின் கட்ட பஞ்சாயத்து செய்பவர் எனவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். மதுரை பகுதியில விலை மதிக்க முடியாத நிலராட்சி வச்சுங்க, திமுக கண்ணுக்கு போட்டுட்டா பட்டா போட்டுப்பாங்க, நிலத்தை பட்டா போட்டுப்பாங்க. அம்மா இதுக்காக நிலம் அபகரிப்பு பிரிவு கொண்டாந்து இப்படி திமுக காரரு அப்பாவி மக்கள் பறித்த 14,000 ஏக்கரை மீட்டு கொடுத்துருக்காங்க. ஒரே ஏக்கர் 14,000 ஏக்கர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல அப்பாவி மக்கள் பறித்த நிலத்தை மீட்டு கொடுத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். தொடர்ந்து மேலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பெரிய புல்லானை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமி, கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்த ஒரே கட்சி திமுக தான் என விமர்சித்தார். ஸ்டாலின் அணிந்திருக்கின்ற செருப்பை விட ₹1 குறைந்த மதிப்புள்ளவனா? நான் அப்படியே இருந்துட்டு போறப்பா. நான் விவசாயி, அப்படித்தான் இருப்பாங்க, ஏழை அப்படித்தான் இருப்பாங்க. உங்களை போல 1,74,000 கோடி கொள்ளை அடிச்சா அப்படித்தான் பேசுறீங்க. ராஜா மத்தியில் அமைச்சரா இருக்கும் போது காத்தையே காசு பண்ண கட்சி திமுக கட்சி, அவங்க பேசுறாங்க நம்மளை பத்தி. சோழவந்தான் தொகுதி அதிமுக வேட்பாளர் மாணிக்கத்தை ஆதரித்து அலங்காநல்லூரில் பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர், விவசாயிகளின் கஷ்டங்களை உணர்ந்து திட்டங்களை நிறைவேற்றுவதாக தெரிவித்தார். ஜல்லிக்கட்டை தடை செய்தது திமுக, காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி இருக்கும் போது அந்த தடையை நீக்கியது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதே பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு மீண்டும் தொடர கொண்டு வந்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். திருமங்கலம் தொகுதி அதிமுக வேட்பாளரும் அமைச்சருமான RB உதயகுமாரை ஆதரித்து செக்கானூரணியில் முதலமைச்சர் பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்திற்கு மிகப்பெரிய எய்ம்ஸ் மருத்துவமனையை அதிமுக அரசு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். உசிலம்பட்டி தொகுதி அதிமுக வேட்பாளர் ஐயப்பனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தபோது கூட்டத்தின் நடுவே நின்றிருந்த சீர் மரபினர் நலச்சங்க உறுப்பினர் திடீரென பொய் வாக்குறுதி நாயகர் EPS ஒழிக என்று எழுதப்பட்டிருந்த பதாகையை காண்பித்து முழக்கம் எழுப்பினார். இதனால் கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.
இதனிடையே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும் முதலமைச்சர் பழனிசாமியை கண்டித்து முக்குலத்தூர் புலிப்படை தலைவர் கருணாஸ், மாவட்ட தலைவர் வெள்ளைச்சாமி உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டதாக தகவல் வெளியானது. இதன் அடிப்படையில் சிவகங்கையில் நண்பரின் இல்லத்தில் தங்கியிருந்த கருணாஸை போலீசார் வீட்டுக் காவலில் வைத்தனர். வெள்ளைச்சாமியை போலீசார் கைது செய்தனர். மதுரை உசிலம்பட்டி அருகே சீர் மரபினருக்கு டிஎன்சி சான்றிதழ் வழங்காததை கண்டித்து முதலமைச்சர் பழனிசாமி சென்றபோது அவரது கார் மீது பெண்கள் மண்ணை வாரி தூற்றி எதிர்ப்பு தெரிவித்தனர். சீர் மரபினர் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் செக்கானூர் அணியில் இரு பெண்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டாம் என கூச்சலிட்டனர். இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். களை கட்டும் தேர்தல் திருவிழா, மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்யம். ஹிந்தி பேசும் மக்களை தமிழகத்தில் நுழைத்து கட்சியை வளர்த்து விடலாம் என பாரதிய ஜனதா எண்ணுவதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். யாருடைய நம்பிக்கைக்கும் திமுக இடையூறான கட்சி இல்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், செங்கம் உள்ளிட்ட 8 தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து திருவண்ணாமலையில் மு.க. ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டார். காந்தி சிலை பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், ஜெயலலிதாவால் ஒதுக்கி வைக்கப்பட்ட போளூர் வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை பொதுமக்களும் ஒதுக்கி வைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். எந்த ஒரு தனிப்பட்ட மொழியும் திமுகவிற்கு எதிரி அல்ல எனவும் இந்தி திணிப்பையே எதிர்ப்பதாகவும் கூறினார். 50 ஆண்டு காலமாக பார்த்து பார்த்து உருக்கிய தமிழகத்தை சிதைக்க பார்ப்பதாகவும் தலை கொடுத்தாவது நிச்சயம் திமுக தமிழகத்தை பாதுகாக்கும் என்றும் உறுதியளித்தார். இந்திய தமிழ்நாட்டில் திணிப்பது, இந்தி பேசும் இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலைக்குள் நுழைக்கிறது, அதன் மூலமாக பிஜேபி வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தமிழ் மண்ணில் இந்தியை கொண்டு வந்து திணிச்சு, சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிச்சு தமிழ் மொழிக்கு ஆபத்தை ஏற்படுத்தணும், அதன் மூலமாக மதவெறியை தூண்டணும் அப்படின்னு சில திட்டமிட்டு இருக்காங்க. அப்படி திட்டமிடக்கூடியவர்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புவது, அது நடக்கவே நடக்காது. பாஜக அண்ணாமலையார் திருக்கோவிலை மூட நினைப்பதாகவும் திமுக கோவிலை திறக்க நினைப்பதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். ஆன்மீக பணியை சிறப்பாக செய்ய திமுக காத்திருப்பதாக கூறிய அவர், திமுக இந்து விரோத கட்சி அல்ல என்றும் திட்டவட்டமாக கூறினார். தமிழக மக்களை பாஜக புரிந்து கொள்ள இன்னும் 100 ஆண்டுகள் தேவைப்படும் என்றும் விமர்சித்தார். நம்ம ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்று நினைக்கிற சில தலைவர்கள், சில அயோக்கியர்கள் என்ன விமர்சனம் செய்வாங்கன்னா, திமுக இந்துக்கு விரோதி அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்துவது உண்டு. நான் இங்க பணிவோடு உறுதியோடு சொல்ல விரும்புறது, யாருடைய நம்பிக்கைக்கு இடையூறாக இருப்பது திமுக அல்ல. அமையவிருக்கக்கூடிய என்னுடைய அரசும் அனைவர் உணர்வுக்கும் மதிப்பளிக்கும். ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் பாஜக அதிமுக பல்வேறு வகையில் துரோகம் செய்து வருவதாக கூறிய ஸ்டாலின், கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஈழத்தமிழர் விவகாரத்தில் தமிழ்நாடு கூறியதை டெல்லி கேட்டதாகவும், ஆனால் இன்று டெல்லி கூறுவதை தமிழ்நாடு கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் கவலை தெரிவித்தார். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. கோல்டுனா பணம், அதுக்கு அதிகமா பணம் கொடுக்க